தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகளை வாங்க ஜவுளி கடைகளில் குவிந்த மக்கள். அதிக அளவில் கூட்டம் கூடும் பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரம். தீபாவளியையொட்டி தனியார் ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டண கொள்ளை. சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் இருந்து நெல்லைக்கு வழக்கமாக வசூலிக்கப்படும் 1400 ரூபாய் கட்டணம் 5000 ரூபாய் வரை அதிகரித்து வசூலிப்பு. மதுரைக்கான அதிகபட்ச கட்டணம் 4100 ரூபாய் வரை நிர்ணயம். சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கு அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை வசூலிக்கும் தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள். 600 முதல் 900 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்த திருச்சிக்கு அதிகபட்சமாக 3600 ரூபாய் வரை வசூல் வேட்டை. தீபாவளியையொட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. காலை உணவு திட்டம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சேலம் மாவட்டம் பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழிபாடு. தேர்தல் வெற்றிக்காக புரட்டாசி மாத சிறப்பு பூஜையில் பங்கேற்பு. அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு என்று திமுக கூட்டணியில் விரிசல் வர தொடங்கிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தான் செல்லும் கூட்டங்களில் தவேக தொண்டர்கள் தன்னார்வத்துடன் வந்து பங்கேற்பதாக இபிஎஸ் பேச்சு. தவேகவுடன் கூட்டணி ஏற்படுமா என்பது தேர்தல் வரும்போதுதான் தெரியும் என்றும் விளக்கம். விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் கூட சொன்னோம், இதை தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்துருக்கிறாங்க. சார், அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போது தான் தெரியும். தவேகவுடன் கூட்டணி வைத்து பாஜகவை அதிமுக கழற்றிவிட உள்ளதாக பேசும் டிடிவி தினகரன் வைத்திருப்பதெல்லாம் ஒரு கட்சியா என்று இபிஎஸ் கேள்வி. யாராவது தன்னை ஆதரிப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்த விரக்தியில் கற்பனையாக பேசி வருவதாகவும் சாடல். ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தோரை வைத்து தவேக அற்ப அரசியல் செய்வதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். விஜயின் அரசியலுக்கு அதிமுகவும் பாஜகவும் துணை நின்று நீதிமன்றத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற துடிப்பதாகவும் சாடல்.
கரூர் துயரம் தொடர்பாக குழந்தையின் தந்தை ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டி ஆர்.எஸ். பாரதி கேள்வி. தவிகவின் நிவாரண பணத்திற்காக மனைவியையும் குழந்தையையும் கைவிட்ட நபர் மனு தாக்கல் செய்துள்ளதாக சாடல். செல்வராஜ் என்பவரை ஏமாற்றி போலி கையெழுத்து பெற்று அதிமுகவினர் மனு தாக்கல் செய்துள்ளதாக ஆர்.எஸ். பாரதி பரபரப்பு குற்றச்சாட்டு. கரூர் விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவின் மறைமுக உதவியை தவிக பெற்றுள்ளதாகவும் புகார். விஜயுடன் கூட்டணியா என்பது குறித்து டிசம்பரில் அறிவிக்கப்படும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. கூட்டணி குறித்து தவிகவினரை கூறாத நிலையில் அதிமுக கூட்டங்களில் தவிக கொடிகளை பறக்கவிட்டு விஜய்க்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்த தந்திரம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். டிவிக்கோட கூட்டணி என்பதை இவர்தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர சொல்ல வேண்டிய கட்சி தவிகவின் சார்பில் இது வரைக்கும் யாருமே செய்திகள் எதுவும் அந்த தரப்புலேருந்து யாருமே சொல்லலை. அதனால இது தன்னுடைய அணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குகிற தந்திரத்தோடு தான் இத்தகைய கருத்துக்களை பரப்புவது, இந்த மாதிரி கொடியை பிடிச்சி ஆட்டுவது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் உரிமையை தாரை வார்த்துவிட்டு அடிமைப்படுத்திய இபிஎஸ் காங்கிரஸ் தலைவர்களை விமர்சிக்கலாமா என்று செல்வ பெருந்தகை சாடல். வேன் கிடைத்து விட்டது என்பதால் மேலே ஏறி ஒப்பாரி வைத்து மூன்றாம் தர அரசியல் செய்வதாகவும் காட்டம். அதில் போய் கையொப்பம் விட்டது யாரு? தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தார வார்த்தை கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பற்றி பேசுகிற தகுதி இருக்கா? காங்கிரஸை பற்றி ஒரு வேன் ஒன்று கிடைச்சிருச்சு, மேலே ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒப்பாரி. பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னதை பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலை முதல் முறையாக பார்க்குறோம். தொண்டர்களால் சேர்வதுதான் இயற்கையான கூட்டணி. இபிஎஸ் கூட்டத்தில் தவிக கொடி பறந்தது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கருத்து. தொண்டர்களால் சேர்வதுதான் பெரிய ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி. தேர்தல் ஆணையத்திற்குள் திருடர்கள் புகுந்து விட்டதால் கவனமாக இருக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா விமர்சனம். 2026 தேர்தல் தமிழ்நாட்டிற்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது என்றும் பேச்சு. வாக்காளர் பட்டியல் நம்ம கையில, ஸ்லிப் கொடுக்கறது நம்ம கையில, சின்னம் கொடுக்கறது நம்ம கையில, எல்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சு. ஏன்னா இந்த ஓட்டு போடுறதுல 10-20 பேர் திருட இருப்பான், கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வேலையை பார்த்தோம். தேர்தல் ஆணையம் ஒழுங்கா இருந்துச்சு. இப்ப தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் வந்து விட்டார்கள். நான் இப்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் இவ்வளவு பணி. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் இந்தியாவுக்கான தேர்தல். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தவிக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் கைது. சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்து அவதூறு கருத்து பதிவிட்டதாக சானார்பட்டி போலீசார் நடவடிக்கை. கரூர் துயர சம்பவம் பற்றி 8வது நாளாக விசாரணையை தொடர்ந்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவினர். கூடுதலாக வட மாவட்டங்களில் இருந்து காவல் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளதால் விசாரணை தீவிரம். டெல்லியில் உள்ள தேசிய வேளாண் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி. कुछ तो क्रॉप ऐसा है कि जिसके बीच में भी डाल दे तो भी दलहन होता है। अच्छा, वहीं पर उसका आपका प्रोडक्ट भी कर लेते हैं। हाँ, तो किसी प्रोडक्ट का नाम रखा है कि जो हमारा गांव दुगारी है सर, उसी के नाम से हमने ब्रांड नेम रखा है दुगारी वाले। பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி. सिर्फ अपने जेब भरते ऐसा नहीं, अभी हमारे खेत तो छोटे छोटे हैं, जोत बहुत छोटी होती है। பீகாரில் சட்டமன்ற தொகுதி பங்கீடு தொடர்பாக குளறுபடி நீடிக்கும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அமித்ஷா. நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான் தொடர்ந்து கரார் காட்டுவதால் தொகுதிகளை இறுதி செய்ய முடியாமல் திணறும் பாஜக. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது. கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை.
மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்த கருத்தால் சர்ச்சை. எதற்காக அந்த மாணவி நள்ளிரவில் வெளியே சுற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதால் எதிர்க்கட்சிகள் கடும் கொந்தளிப்பு. காசா போரை முடிவுக்கு கொண்டுவர எகிப்தில் நடைபெறவுள்ள அமைதிக்கான உச்சி மாநாட்டில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு. நாளை நடைபெறவுள்ள மாநாட்டுக்கு எகிப்து அதிபரும் அழைப்பு விடுத்திருக்கும் சூழலில் பிரதமரின் பயணத்திட்டம் உறுதி செய்யப்படவில்லை என்று தகவல். டெல்லியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாதது திட்டமிட்ட நிகழ்வு அல்ல என்று தாலிபான் அமைச்சர் விளக்கம். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதாகவும் அதனை ஹராம் என்று தாங்கள் அறிவிக்கவில்லை என்றும் பெருமிதம். இந்திய வருகையின் போது தாலிபான் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக ஆப்கானிஸ்தான் தூதருக்கு சம்மன் அனுப்பிய பாகிஸ்தான். பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பை பாகிஸ்தானிடம் கைமாற்றுவதை ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டம். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டத்தில் 248 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆல் அவுட். முதல் இன்னிங்ஸில் இந்தியா 270 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் ஃபாலோ ஆன் கொடுத்ததால் இரண்டாவது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் மீண்டும் பேட்டிங்.